Welcome students. In this video, we are going to discuss about the thermometers in Unit 1, Heat and Temperature. Thermometer பத்தி first பார்ப்போம். Thermometer is the most common instrument to measure temperature. ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய பொதுவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். நீங்கள் எல்லாருமே தெர்மோமீட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. தெர்மோமீட்டர்ல மோஸ்ட்லி மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்டு. தெர்மோமீட்டர்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லிக்யூட் இருக்கும். அந்த லிக்யூட் வந்து மெர்க்குரியா இருக்கும் மேக்சிமம். சில இடங்கள்ல ஆல்கஹால்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ஏன் இந்த மெர்க்குரி அல்லது ஆல்கஹாலை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. ஏன் மெர்க்குரியை வந்து தெர்மோமீட்டர்ல யூஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் யூனிஃபார்ம். டெம்பரேச்சரை பொறுத்து அதோட எக்ஸ்பேன்ஷன் அது விரிவடையக்கூடியது வந்து யூனிஃபார்மா எக்ஸ்பேண்ட் ஆகும். பொதுவாக சாலிட் லிக்யூட் கேஸ் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ அந்த மெர்க்குரியோட எக்ஸ்பேன்ஷன் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக யூனிஃபார்மா எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. இட் இஸ் ஒபேக் அண்ட் ஷைனிங் அப்படிங்கிறதுனால ஈஸியாக விசிபிள் பண்ண முடியுது. இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். அந்த கிளாஸ் டியூப்போட சைடில் இது ஒட்டாது. இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இது ஹீட்டை நல்லா கடத்தும். It has high boiling point. இதோட boiling point வந்து 357 degree Celsius. It has low freezing point. இதோட freezing point வந்து -39 degree Celsius. ஸோ அதனால மெர்க்குரியை வந்து தெர்மோமீட்டர்ல யூஸ் பண்றாங்க. Properties of alcohol. The freezing point of alcohol is less than -100 degree Celsius. ஸோ ஆல்கஹாலோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. -100 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்குமா. ஸோ இட் கேன் பி யூஸ் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர். ஸோ ஆல்கஹால் இருக்கக்கூடிய தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப லோ டெம்பரேச்சரை கூட மெஷர் பண்ண முடியும். இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் பெர் டிகிரி செல்சியஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் வெரி லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்க்கு அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லார்ஜாக இருக்குது. அதனால ஈஸியாக விசிபிள் பண்ண முடியும். It can be colored brightly. அது ரொம்ப பிரைட்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தெளிவா தெரியும். Types of thermometers கொடுத்திருக்காங்க. The commonly used thermometers are clinical thermometers and laboratory thermometers. Clinical thermometerங்கிறது physicians, டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ அதான் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு. லேபரட்டரி தெர்மோமீட்டர்ஸ்ங்கிறது லேப்ஸ் ஸ்கூல் லேப்லயோ அல்லது வெளியில சயின்ஸ் லேப்ஸ்லயோ யூஸ் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் நம்ம லேபரட்டரி தெர்மோமீட்டர் சொல்லுவோம். இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ். These thermometers are used to measure the temperature of a human body at home, clinics and hospitals. ஸோ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது. நம்ம வீட்லயோ அல்லது நம்ம ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லயோ வச்சு மெஷர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அதோட பாத்தீங்கன்னா 2 ஸ்கேல்ஸ் இருக்கும். அதாவது செல்சியஸ் ஸ்கேல்ஸ் ரீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸ் ரீடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. செல்சியஸ் ஸ்கேல்ல வந்து 35 டிகிரி செல்சியஸ் வந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரீடிங்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல வந்து 94 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பாங்க. 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட டயக்ராம் வந்து இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் இருக்கு நீளமா, அதுக்கு கீழே பல்ப் இருக்கும். அந்த பல்ப்ல தான் மெர்க்குரி இருக்கும். அந்த மெர்க்குரிக்கு மேல அந்த பல்புக்கு கொஞ்சம் மேல ஒரு வளைவு இருக்கும். அதான் கிங்க்னு சொல்றோம். அதுதான் வந்து என்ன பண்ணா அந்த மெர்க்குரி ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் பழையபடி அந்த பல்புக்குள்ள டக்குன்னு பேராம இருக்கிறதுக்கு தடுக்குது. அந்த கிங்க் தான் தடுக்குது, அந்த வளைவு தான் தடுக்கிறது. ஸோ இது கிளாஸ் டியூப்னால ஆனது. All clinical thermometers have a kink that prevents the mercury from flowing back into the bulb. ஸோ ரீடிங்ஸ் எடுக்கும்போது அந்த மெர்க்குரியோட லெவல் நம்ம கரெக்டா நோட் பண்ணணும். சடனா அது வந்து பல்புக்குள்ள பழையபடி ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நம்மளால ரீடிங் எடுக்க முடியாது. ஸோ அதனால அந்த கிங்க் வச்சிருக்காங்க அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல. There are temperature scales on either side of the mercury thread. அந்த mercury thread ரெண்டு சைடுலயும் ரெண்டு temperature scales இருக்குது. One is Celsius scale and the other is Fahrenheit scale. A clinical thermometer indicates temperature from a minimum of 35 degree Celsius or 94 degree Fahrenheit. இதோட minimum 35 degree Celsius or 94 degree Fahrenheit. To a maximum of 42 degree Celsius or 108 degree Fahrenheit. அதோட maximum வந்து பாத்தீங்கன்னா 42 degree Celsius அல்லது 108 degree Fahrenheit.
நெக்ஸ்ட் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோட் while using a clinical thermometer. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெர்மோமீட்டர் should be washed before and after use. தெர்மோமீட்டர் நல்லா கழுவிடணும் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணி. ஏன்னா வந்து பேஷண்டோட மவுத்லயோ அல்லது ஆர்ம்பிட்லயோ வச்சு தான் ரீடிங் எடுப்போம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், பழைய முடியாதனால ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் வந்து அந்த டிசீஸ் பரவ வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிடணும். யூஸ் பண்ண முன்னாடியும் வாஷ் பண்ணணும், யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜெட் த தெர்மோமீட்டர் டு பிரிங் த மெர்க்குரி லெவல் டவுன். இதுல வந்து கிங்க் இருக்கிறதுனால மெர்க்குரி லெவல் வந்து டவுன் ஆகாது. ஒன்ஸ் ரீடிங் எடுத்தோம்னா ஒரு பேஷண்டோட டெம்பரேச்சர் எனர்ஜி நம்ம ரீடிங் எடுத்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும். அந்த மெர்க்குரி லெவல் அதே தான் காமிச்சிட்டு இருக்கும். ஸோ அது பழையபடி டவுன் ஆகணும்னா நம்ம ஜெட் பண்ணணும், உதறணும். உதறினா தான் என்ன ஆகும், அந்த மெர்க்குரி லெவல் வந்து டவுன் ஆகி கீழே வரும். Before use, the mercury level should be below 35 degrees Celsius or 94 degree Fahrenheit. நம்ம யூஸ் பண்ண பண்ணிக்கிட்டு இந்த மெர்க்குரி லெவல் டவுன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இல்லாட்டா நல்லா செக் பண்ணி அதோட லெவல் வந்து பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ல சொல்றாங்க 94 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடணும். Do not hold the thermometer by its bulb. ஸோ அந்த பல்பை டச் பண்ண ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஹேண்டில் த தெர்மோமீட்டர் வித் கேர். ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது பிளாஸ்டிக்னால ஆனது, சைடில் ஏதாவது இடிச்சுதுன்னா அது பிரேக் ஆயிடும். Do not place the thermometer in a hot flame or in the hot sun. ஸோ இதை ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய பிளேஸ்லயோ அல்லது பொருட்கள் மேலேயோ வைக்கக்கூடாது. Keep the mercury level along your line of sight and take the reading. ஸோ அந்த மெர்க்குரி லெவல் வந்து நம்ம கண் பார்வைக்கு நேரியா இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ரீடிங் எடுக்கணும். நெக்ஸ்ட் லேபரட்டரி தெர்மோமீட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். These thermometers are used to measure the temperature in school and other laboratories for scientific research. ஸோ நம்ம பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வகங்கள்லையோ அல்லது அதர் லேபரட்டரிஸ் சயின்ஸ் ரிசர்ச் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுலேயோ எல்லாத்துலையும் எந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்றாங்கன்னா அந்த லேப் தெர்மோமீட்டர் சொல்லக்கூடிய லேபரட்டரி தெர்மோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ எதனால இதை யூஸ் பண்றாங்கன்னா இதுல வந்து ஒரு நிறைய ரீடிங்ஸ் எடுக்க முடியும். கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச், ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் தான் இல்லையா. ஸோ அங்க பாத்தீங்கன்னா 94 டிகிரிலேருந்து 108 டிகிரிக்குள்ள தான் நம்ம ரீடிங்ஸ் எடுக்க முடியும் ஃபாரன்ஹீட்ல. ஆனா இங்க அப்படி இல்லை, ரொம்ப வைட் ரேஞ்ச் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ரீடிங்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த லேபரட்டரி தெர்மோமீட்டர்ஸ் வந்து அதை பத்தி டீடைலா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். The stem and the bulb of a lab thermometer are longer when compared to that of a clinical thermometer. Clinical thermometer கம்பேர் பண்ணும்போது லேபரட்டரி தெர்மோமீட்டரோட ஸ்டெம்மும் அதோட பல்பும் ரொம்ப நீளமா இருக்குது. There is no kink in the lab thermometer. லேப் தெர்மோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைவு, அந்த கிங்க் காணப்படாது. கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அந்த கிங்க் இருக்கிறதுனால தான் அந்த மெர்க்குரி லெவல் வந்து சடனா டவுன் ஆகாது, அப்படியே அந்த ரீடிங் காமிச்சிட்டே இருக்கும். ஆனா இங்க இது இல்லாதனால என்ன ஆயிரும், நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு ஹீட் டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்றோம்னா சடனா அது என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும், அது இன்க்ரீஸ் ஆயிடும். So it gives only the Celsius scale ranging from -10 degree Celsius to 110 degree Celsius. ஸோ இதில் வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்காது, செல்சியஸ் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். அதோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -10 to 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. -10 டிகிரி செல்சியஸ் வந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் லேபரட்டரி தெர்மோமீட்டர்ல இருக்கும். ஸோ இதில் வந்து அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க அந்த பிக்சர்ல. Next, precautions to be followed while using a lab thermometer. Lab thermometer யூஸ் பண்ணும்போது என்னென்ன precautions ஃபாலோ பண்ணணும்னு பாருங்க. Do not tilt the thermometer while measuring the reading. ரீடிங் எடுக்கும் போது தெர்மோமீட்டர் அசைக்க கூடாது. பிளேஸ் த தெர்மோமீட்டர் இன் அப்ரைட் பொசிஷன். தெர்மோமீட்டர் எப்பவும் அப்ரைட் பொசிஷன்ல தான் வச்சிருக்கணும். நோட் த ரீடிங் ஒன்லி when the bulb has been surrounded by the substance from all sides. ஸோ ரீடிங் எடுக்கும் போது அந்த பல்பை சுத்தி நம்ம எந்த சப்ஸ்டன்ஸோட ரீடிங் மெஷர் பண்ணணுமோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். ஸோ அப்பதான் அந்த ரீடிங் கரெக்டா இருக்கும். இப்போ ஹாட் வாட்டரை வந்து நீங்க டெம்பரேச்சர் மெஷர் பண்றீங்கன்னா அந்த வாட்டருக்குள்ள இருக்கும் போது நீங்க மெஷர் பண்ணணும். வாட்டர் விட்டு வெளியில எடுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சடனா ஆயிரும், டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஏன்னா அது கிங்க் இல்ல. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.